ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொதுக்காலம் கடந்து தவக்காலத்திற்குள் நாம் அடி எடுத்து வைக்கிறோம். திருநூற்று புதன் தவக்காலத்தினுடைய தொடக்க நாளிலே இருக்கின்றோம். வாழ்வினுடைய மறுமலர்ச்சியின் காலம், அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். இன்னும் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக் கொள்வதற்கு என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறதோ அதற்குரிய காலம் இந்த காலம். ஏனென்றால் தவக்காலம் என்றாலே அது இறைவனோடு நம்மை இணைக்கின்ற காலம். பொதுவாக தவம் என்றால் நமக்கு தெரியும். முனிவர்கள் காட்டிற்கு சென்று, நாட்டை விடுத்து காட்டிற்கு சென்று ஏதோ ஒன்று நினைத்து கடவுளிடம் பேசுவதற்கு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு கண்களை மூடி கடவுளிடம் ஜெயிப்பதுதான் தவம் என்பார்கள். இந்த 40 நாள் நாம் அதைதான் செய்ய போகிறோம். தவம் என்பது ஏதோ ஒன்று எதிர்நோக்கி நாம் காத்திருப்பது. ஆனால் அந்த ஏதோ என்பது நமக்கு தெரியும். இறைவனுடைய அருளை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற காலம், நம் பாவங்களை விட்டொழிக்கின்ற காலம், வாழ்வினுடைய மறுபகுதியை காண்கின்ற காலம். இத்தனை நாளும் சேர்த்து வைத்திருப்போம். இந்த தவ காலத்தில் கொடுத்து பழகுவோம். இத்தனை நாளும் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த தவ காலத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரமுறையை கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். இத்தவ காலத்தில் இந்நாள் வரை நாம் எப்படியெல்லாம் மற்றவர்களை நினைத்து மற்றவரை பெயரை கெடுத்திருப்போம், மற்றவரை அசிங்கப்படுத்தி இருப்போம், அவமானப்படுத்தி இருப்போம். ஆனால் இந்த தவ காலத்தில் அதற்கு மன்னிப்பு கேட்கின்ற காலம். ஏனென்றால் இது கடவுளுடைய அருளின் காலம். இன்றைய முதல் வாசகத்திலே உங்கள் ஆடைகளை நீங்கள் கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் இதயங்களை நீங்கள் கிழித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தோடு தான் நாம் இந்த தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தினுடைய நோக்கத்தை நாம் தெரிவர புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் நம்ம மேலோங்கும். பல நேரங்களிலே இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும் என்று அதனுடைய முழு சூட்சமும் அறியாமல் கடந்து விடுகிறோம். இந்த தவ காலத்திலே காலம் காலமாக சொல்லு வருகின்ற ஜெபம், தவம், தானம் முக்கியம்தான். ஜெபமும் தபமும் தானமும் தவ காலத்திற்கு சிறந்ததுதான். நல்ல ஜெபம் செய்ய வேண்டும், கடவுளிடம் தேவைகளை கேட்க தவம் செய்ய வேண்டும். தவம் என்பது நாம் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல், எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை கண்கள் மூடி தியானித்து அதன் மூலம் பெற்றுக்கொள்வது. தானம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற காலம். இந்த காலத்திலே இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். மனம் மாறி என்னிடம் வாருங்கள், மனம் திரும்பி என்னிடம் வாருங்கள். ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இத்தனை காலம் நீங்கள் வாழ்ந்தது போதும், இத்தனை காலம் உங்களுடைய வாழ்க்கை முறை வாழ்ந்தது போதும், என்னிடம் மனம் திரும்பி வாருங்கள், நான் உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிறேன் என்ற கடவுளுடைய அழைப்பை நமதாக்கி கொள்வோம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இதுவே தகுந்த காலம். உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், கடவுளிடம் திரும்பி வருவதற்கு இதுவே சிறந்த காலம். சபை உரையாடல் புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். அறுவடைக்கு ஒரு காலம், பயிர் போடுவதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம். இப்படி காலத்தை பற்றி சபையுடைய நூலில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். அதுபோல இது மனமாற்றத்தினுடைய காலம். இன்றுதான் அந்த நாள். நாளை என்பது நிச்சயம் அல்ல. இன்றே மனமாறு, ஆர்வமுடன் மனமாறு. நீ மனம் மாறி என்னிடம் திரும்பி வா, மனம் வருந்தி மனம் திருந்தி என்னிடம் வா என்கின்ற அழைப்பை ஆண்டவர் இன்றிலிருந்து 40 நாட்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் இத்தனை காலம் இந்த பொது காலத்திலே ஆண்டவர் நம்முடைய பராமரிப்பை பற்றி பேசியிருப்பார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பேசியிருப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று பேசியிருப்பார். மற்றவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்று பேசியிருப்பார். அவருக்கும் நமக்கான உறவை பற்றி பேசியிருப்பார். ஆனால் இந்த தவ காலத்தில் நாம் எப்படி நம்மையே நாம் பார்த்து கொள்ள வேண்டும், நமக்கும் கடவுளுக்குமான உறவு என்ன, ஏன் கடவுள் நம்மிடம் தவம் இருக்க சொல்லுகிறார், ஜெபம் செய்ய சொல்லுகிறார், தானம் கொடுக்க சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்கின்ற 40 நாட்கள் இது. இந்த 40 நாள் வாழ்வினுடைய மறுபக்கம்.
இந்த வாழ்வினுடைய மறுபக்கத்தை தான் நாம் அலசி ஆராய போகிறோம். இத்தனை நாளும் கெட்டவனாக இருந்த நான் இந்த 40 நாள் மட்டும் மிக நல்லவனாக இருப்பேன். இத்தனை நாள் குடியும் கொடுத்தனவுமாக இருந்த நான் இந்த 40 நாளில் மாலையை போட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பேன். 40 நாள் முடிந்து மீண்டுமாக பழைய குருடி கதவை திருடி என்று நான் சென்று விடுவேன். இது அல்ல தவம், இது அல்ல தவக்காலம். தவக்காலம் என்பது கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது. இந்த தவக்காலம் இந்த 40 நாளோடு முடிவது கிடையாது. இந்த தவக்காலம் 40 நாட்களோடு முடிந்து விட்டால் அது தவக்காலம் அல்ல. இந்த தவக்காலம் நீடிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் உறவு நீடிக்க வேண்டும். இந்த தவக்காலம் நமக்கு ஒரு பயிற்சி பாசறை போல. வர இருக்கின்ற காலங்களுக்கு இந்த 40 நாள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் போல. இந்த கோர்ஸ் நம்ம சிறந்த முறையில முடிச்சிட்டோம்னா தான் அடுத்த கோர்ஸுக்கு நாம கடந்து செல்ல முடியும். ஆக இந்த தவக்காலத்திலே கடவுளுக்குரிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்பது போல, நீங்கள் வெளி வேலைக்காரரை போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். மறைவாய் இருக்கிற தந்தையும் உங்களுடைய ஜெபத்தை பார்த்து உங்களுக்கு ஆசி கூறுவார். நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது உங்கள் முகத்தை வாட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். தலையில் எண்ணெய் தடவி பவுடர் அடிச்சு டீசெண்டா இருங்க. நான் தவம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சந்த வெளியில போய் நின்றுகிட்டு மக்களுக்கு தெரியணும்னு நடிக்க வேண்டாம். நீங்கள் தவம் இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய செய்கைகளை பார்த்து யாரும் கண்டுபிடிக்க கூடாது. ஆனால் நீங்கள் தவம் இருக்க வேண்டும். எல்லார்ட்டையும் போயிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு நான் தவம் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன் சொல்றதுனால எந்த பயனும் கிடையாது. உங்கள் வாழ்வை பார்த்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வார்த்தையை பார்த்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தவம், இதுதான் தானம், இதுதான் ஜெபம் என்பதை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பதிலிருந்து நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதிலிருந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும். நாம் என்ன தேவை என்று கடவுளிடம் கேட்டு அதை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த தவ காலத்திலே கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய இரக்கம் மிகுந்த காலம் இந்த காலம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த காலம். பழைய ஏற்பாட்டிலே ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லி இருப்பார், நீங்கள் அந்த சபிக்கப்பட்ட மரத்திலிருந்து கனியை உண்பீர்களானால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அதிலிருந்த கனியை அவர் உண்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர்கள் மீது அவர் பாசம் வைத்திருந்தார், அவர்கள் மீது இரக்கம் வைத்திருந்தார். அவர்களை தண்டித்து கண்டித்து மரணம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் மரணத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார். அப்பொழுது கொல்லவில்லை. அந்த மரணம் வருகின்ற பொழுது அவர்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டது. இந்த தவ காலமும் அப்படித்தான். கடவுள் நம் மீது இன்னும் அதிகப்படியான இரக்கங்களை கொடுக்கின்ற காலம், இரக்கத்தினுடைய காலம், அருளினுடைய காலம், ஆசிரியனுடைய காலம். இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்கிறது. அதனால் மனிதா, நீ மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை மட்டும் மனதில் கொண்டு. ஏனென்றால் பணமோ பொருளோ நகையோ செல்வமோ எதுவும் முன்னோடு வராது. இந்த பூமியில் மட்டும்தான் நீ வைத்திருப்பவை அனைத்தும் செல்லுபடியாகும். இந்த பூமியை தவிர நீ எங்கு சென்றாலும் நீ வைத்திருக்கின்ற பணமோ, நீ வைத்திருக்கின்ற தங்கமோ, நீ வைத்திருக்கின்ற சொத்துகளோ ஒன்றுக்கும் உதவாது. அதனால் வாழுகின்ற வரை நீ மனிதனாக வாழ். அதை தான் இந்த தவக்காலம் நான் கற்றுக் கொடுக்க போகிறது. மண் தான், நாம் அனைவரும் மண் தான். இந்த மண்ணிலிருந்து நாம் வந்திருக்கிறோம், அந்த மண்ணுக்கே சென்று விடுவோம். அதனால் இருக்கின்ற வரை அனைவரோடும் இணக்கமாக இருப்போம். அனைவரும் சகோதர சகோதரர் என்று பார்ப்போம். ஒருவனுக்கு பணம் இருப்பதனால், செல்வம் இருப்பதனால் வாழ்வு வந்து விடாது. அந்த செல்வத்தை கொண்டு அவனால் ஒரு நாளை அவனுடைய வாழ்விலிருந்து நீட்டித்துக் கொள்ள முடியாது. அவனுக்கான நேரம் வருகின்ற பொழுது அவன் இறந்துதான் ஆக வேண்டும். அதனால் பணம் என்பது பயன்பாட்டிற்காக மாத்திரமே. அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அதிகாரம் செய்வதும் மற்றவர்களை ஆட்டி படைப்பதும் வீண். அதனால் முடிந்தவரை இந்த தவக்காலத்தை பயனுள்ள வகையிலே செலவழிக்க இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம். எல்லாரிடமும் இணக்கமாக இருப்போம். இறைவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு அது மட்டுமே வழி. அதனால் இறைவன் என்றும் உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.